சாலையிலிருந்து இறங்குற மாதிரி வண்டி போயிட்டு இருக்கு. ரைட் சிட்டிஸ் சாண்டியாகோவிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் போயிட்டு இருக்கோம். ஃபாதர் பெஞ்சமின், ஃபாதர் நித்யா, நான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த வழியா கார் போயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டே தான் இருக்கணும், ஸ்லோ பண்ண முடியாது. சுத்தி மலை, இது வந்து பாலைவனம் மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, ஆமாமா. அவங்க எதனா டெசர்ட்ன்றாங்க. இந்த பாலைவனம் ஒன்றும் பயிரிடுறது மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால பெரிய வணக்கம். வளர் மீடியாவுக்காக அமெரிக்கா நாட்டிலே கலிபோர்னியா மாநிலத்திலே ஆரஞ்சு கவுண்டி என்று சொல்லப்படுகின்ற ஆரஞ்சு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் இந்த மறை மாவட்ட பேராலயம் ஆரஞ்சு அங்கே இருக்குது. கிரைஸ்ட் கத்தீட்ரல் என்று சொல்லுகிறார்கள். இது வந்து புராட்டஸ்டன்ட் ஒருத்தருடைய ஆலயமாக இருந்தது. அதை வந்து கிறிஸ்டல் சர்ச்னு வச்சுருந்தாங்க. கேத்தலிக்ஸ் அதை வாங்கி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதை வாங்கி மறை மாவட்ட பேராலயமாக மாற்றி இருக்கிறார்கள். எனவே அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகாக எல்லாம் கண்ணாடியாலேயே செய்யப்பட்டது. அதில் கிறிஸ்டல் சர்ச்னு வச்சுருந்தாங்க. இப்பொழுது அதை கிரைஸ்ட் சர்ச் என்று அழைக்கிறார்கள். அதனுடைய ஏறக்குறைய 34 ஏக்கர் நிலத்தில் இது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த புராட்டஸ்டன்ட் சர்ச் திவாலானதால் அவங்க இந்த கத்தோலிக்க சபைக்கு இதை விற்றுவிட்டார்கள். இப்பொழுது மறை மாவட்டத்தினுடைய மிக அழகான ஒரு பேராலயமாக இருக்கிறது. பல பேர் இங்கே வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள். இது முக்கியமாக வியட்நாம் நாட்டை சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை பற்றி நாம் பார்ப்போம். நம்மோடு ஃபாதர் சுரேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர், இங்கே படித்து கொண்டிருக்கிறார். பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு ஃபாதர் எம்மானுவல் MSFS நம்முடைய பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சார்ந்தவரை பற்றி நாம் பிற்பாடு பார்ப்போம். இப்பொழுது ஆலயத்தை சென்று பார்ப்போம். வணக்கம். ஃபாதர் எம்மானுவல் MSFS சபையை சார்ந்தவர், இப்பொழுது லாஸ் ஏஞ்சலஸ் மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். நம்முடைய பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த ஆலயத்தை பற்றியும் இது சுற்றி உள்ள பில்டிங்கை பற்றியும் சொல்லுவார். பிற்பாடு ஒவ்வொரு இடமாக நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே லாஸ் ஏஞ்சலஸில் நான் கடந்த 8 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இங்கே விருந்தினர்களாக யார் வந்தாலும் நான் இந்த ஆலயத்திற்கு எப்பொழுதும் அழைத்து வருவது உண்டு. காரணம், இது மிக சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இங்கே பார்த்தோம் என்றால் அந்த மணிகூண்டு மிக அருமையாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அதை புதுப்பித்திருக்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளும் மிக அருமையான விதத்திலே அவர்கள் மக்கள் அமர்வதை மிக அருமையாக உருவாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வெளியிலே சுற்றுப்புறத்திலே மிக அருமையாக மோயிசின் 10 கற்பனைகள் கொடுத்ததையும், இந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை பகிர்ந்து கொடுத்ததையும், மற்றபடி தனிமையில இயேசு ஜெபிப்பதையும் சிலை வடிவமாக மிக அருமையாக வைத்து, இயேசு கடலிலே நடப்பதை கூட மிக அருமையாக இங்கே சித்தரித்து வைத்திருக்கின்றார்கள். இங்கே தியான மையங்கள் இருக்கின்றன மற்றும் திருமண மண்டபங்கள் மாதிரி பல விதமான விசேஷங்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்கின்றார்கள். இங்கே மிக அருமையாக ஒரு கல்ச்சரல் சென்டர் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. கலாச்சார மையம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அது முழுமையான ப்ரோக்ராம் நம்மை பார்க்கும்பொழுது மிக அருமையாக இருக்கின்றது. சென்ற ஆண்டு என்னுடைய பங்கிலிருந்து நான் மக்களை இங்கே அழைத்து வந்திருந்தேன். மிக அருமையாக இருந்தது. அதோடு கூட இங்கே நம்முடைய கிறிஸ்துவ மக்களுக்கு தேவையான இந்த ரிலீஜியஸ் ஆர்டிகல்ஸ், அதாவது பைபிள், ரோசரி போன்ற பல பொருட்கள் இங்கே வாங்குவதற்கும் நல்ல ஒரு
ஸ்டோர் ஒன்று உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி 4 புறமும் மக்கள் வந்து கார்களை நிறுத்துவதற்கு பெரிய பார்க்கிங் லாட் வசதிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கத்தீட்ரல், அதாவது மறைமாவட்டத்தினுடைய பேராலயமானது மிக அருமையாக எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இது யார் வந்தாலும் தயவுசெய்து இந்த பார்க்காமல் செல்வது நன்றாக இருக்காது. அந்த அளவுக்கு இது மிக சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது. இது மோயிசன் 10 கட்டளை கொடுத்ததனுடைய சிலை வடிவம் இங்கே நாம் பார்க்கின்றோம். மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஊதாரி மகனின் உவமையை இங்கே அழகாக இந்த இடத்துல இந்த தோட்டம் போல வைத்து இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். தந்தை மகிழ்ச்சி அடைவதையும் மகன் கண்ணீர் விட்டு அழுவதையும் தத்துவரூபமாக இங்கே இருப்பதை பார்க்கின்றோம். மகனுடைய உடைகள் எல்லாம் கிழிந்து கந்தலாக இருக்கிறது, செருப்பு கூட இல்லாமல் இருக்கின்றார். தந்தையுடைய உடை அலங்காரத்தோடு இருப்பதை பார்க்கணும். தந்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதை இந்த சிலையிலே பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற சுரூபமானது இயேசு தண்ணீரின் மேல் நடப்பதை தத்துவரூபமாக செய்திருக்கிறார்கள். இங்கே தண்ணீர் குளம் இருக்கிறது, ஊற்றுகள் பின்னாடி இருப்பதை பார்க்கின்றோம். தண்ணீர் மேல் நடந்து வருவதை அழகாக நன்றாக யோசித்து செய்திருக்கிறார்கள். இந்த கோபுரமானது டவர் ஆஃப் ஹோப் 1968 கட்டியிருக்காங்க. நம்பிக்கையின் கோபுரம் என்று இதை கட்டியிருக்கிறார்கள். இங்கே வலதுபுறம் பார்த்தீங்க என்றால் ஒரு அழகுக்கான மணிகளை போன்று வைத்திருக்கிறார்கள். வியட்நாமில் பார்த்தீங்கன்னாக்கா புத்திசம் அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய அந்த புத்திஸ்ட் கோயில் இருக்கிற அந்த மணிகளை போல கட்டியிருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் படி போகுது. ஒருவேளை எமர்ஜென்சி படியாக இருக்கலாம். திடீர்னு ஏதாவது நெருப்பு பற்றிக்கிச்சுனாக்கா தப்பிப்பதற்காக உள்ள வழியாக இருக்கலாம். லிஃப்ட் வேலை செய்யாது, வர வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பகுதி. பெரிய ஹால். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வலதுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹால். இது திருமணங்கள், மற்ற விசேஷங்கள், நிச்சயதார்த்தம், அதுபோல் விஷயங்கள் வைப்பதற்காக இங்கே பெரிய மண்டபம் இருக்குது. கம்யூனிட்டி ஹால், மக்கள் மண்டபம் போல் வைத்திருக்கிறார்கள். வெளியிலேயும் வந்து சாப்பிடுவதற்கான வசதிகள் இருக்கின்றன. இதை மற்ற நம்ம எப்படி நம்ம ஊரில் கல்யாண மண்டபத்தை பயன்படுத்திக்கிறோம், அதுபோல் கல்யாண மண்டபம் போல் அதை நம்ம பணம் கொடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் இந்த பகுதி. சரியா. அந்த பக்கமும் சில ஹால் இருக்குது, லார்ஜ் கேலப். அதோட பெரிய பனிக்காலம்லாம் வந்தாக்க ஒருவேளை அங்கே போகிறதுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நாம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது பெரிய மணிக்கூண்டு, மணி கோபுரம். இங்கே இந்த ஆலயம்தான் நீங்கள் பார்க்கின்ற இந்த கண்ணாடி ஆலயம்தான் மிகப்பெரிய, ஏறக்குறைய உலகத்தில் பல கண்ணாடி கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. இந்த எதிர்ப்புறத்து கட்டிடத்தினுடைய நிழலைத்தான் நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள், பிம்பம் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் ஏறக்குறைய 10,000க்கு மேலே உள்ள கண்ணாடி பேனல், கண்ணாடி தகடுகளை கொண்டு இது கட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். பார்க்குற இந்த உயரமான டவர் கிரீன் டவர் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த டொனேட் பண்ணவங்க அந்த பேரில் இருந்தாங்க. அவங்க மிகப்பெரிய பிறரை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். என்னோட அவருடைய கல்லறை கூட இங்கே தான் இருக்குது.
இது வந்து புரோட்டஸ்டன்ஸ் இருக்கும்போது இது கட்டப்பட்டது. இன்னும் புனரமைப்பு செய்து சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா பார்க்க சப்போர்ட்டிங்லாம் செய்யணும். இந்த அமைப்பு மாறாமல் புனரமைப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த புனரமைப்பு போய்கொண்டு தான் இருக்கும். பிலிப் ஜான்சன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டிட கலைஞர் தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த நீங்கள் பார்க்குற இந்த கத்தீட்ரலையும் அவர் தான் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவர் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி வச்சுருந்தாங்க. அவர் ஆஃப் பவர் அந்த தொலைக்காட்சி வச்சுருந்த அதன் அடையாளமாக அது அவங்க தான் வச்சுருந்தாங்க, ப்ரோட்டஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க திவாலான பிற்பாடு டைஸ் ஆஃப் ஆரஞ்ச் இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் போட்டிருக்கோம் அழகாக. யாருக்கு சொந்தம்னு சொல்லி போட்டிருக்கு. ரோமன் கேத்தலிக் டைஸ் ஆஃப் ஆரஞ்சு மறை மாவட்டத்தினுடைய ஒரு பேராலயமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. புரோட்டஸ்டன்ட் வாங்கி கட்டினாலும் உள்ளே மட்டும் நம்ம கேத்தலிக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதே போல் உள்ளே ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சில பைப் ஆர்கன்ஸ் தான் இருக்குது. பைப் ஆர்கன்ஸ் உள்ளே போய் பார்ப்போம். பைப் ஆர்கன்ஸ் என்னன்னு உள்ளே போய் பார்ப்போம். உலகத்தில் ஒரு சில தான் இருக்குது. அதில் ஒன்று இங்கே வைத்திருக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நம்ம அந்த கத்தீட்ரல் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்கவுட்ஸ் வந்து பெரியதுங்க. அதான் இது டவர் ஆஃப் ஹோப். மற்றொரு பகுதியிலேருந்து என்ன பார்க்குறோம், இந்த கத்தீட்ரலுக்கும் டவர் ஆஃப் ஹோப்புக்கு நடுவில் நின்று நம்ம இந்த டவரை பார்க்குறோம். இப்பொழுது அடுத்த திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அமைதியாகவே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே திருப்பலி ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த புரோட்டஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆலயத்தை கத்தோலிக்க பீடமெல்லாம் வைத்து தயார் செய்திருக்கிறார்கள்.
மட்டும் அருமையாக பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி 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 பார்த்தீங்களா? நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் கிட்ஸு Christ Cathedral. இந்த ப்ரௌனா சேர்ஸ் எல்லாம் சீட்ஸ் உட்கார வச்சு சீட்ஸ்